ஜோதிடம் பாகம் 2. நேற்றைய பாகம் 1இல் 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 15 பிறைகள் இவற்றையெல்லாம் பார்த்தோம். இன்றைய பாகம் 2இல் கர்மா. கர்மா 3 வகைப்படும். அதாவது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, பிரிய கர்மா அல்லது பிரியமான கர்மான்னு கூட சொல்லலாம். ஆக இந்த 3 கர்மாக்களையும் ஒருவன் பிறந்ததிலிருந்து மறுபிறவி கூட என்று சொல்லலாம், அதில் அனுபவித்தே ஆக வேண்டும். இதில் இந்த முதலாக சொல்லப்பட்ட அந்த சஞ்சித கர்மா என்பது நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களில் தீர்க்க முடியாத அல்லது அனுபவிக்க முடியாத செயல்களின் தொகுப்பு தான் சஞ்சித கர்மா. அதாவது முற்பிறவியில் பண்ணியிருப்போம், அதை தீர்க்கணும், இல்லைன்னா அனுபவிச்சிருக்கணும். அதை முடிக்காமல் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த 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 கர்மாவுக்கு பேர் தான் சஞ்சித கர்மான்னு சொல்லுது. அடுத்து இரண்டாவதாக இந்த சஞ்சித கர்மாவில் ஒரு பகுதியை தீர்ப்பதற்கு இப்பிறவியில், அதாவது அந்த பிறவி செஞ்ச கர்மா இருக்குது, அதை தீர்க்கணும். அதுக்கு தான் இப்போ ஒரு பிறவி எடுத்திருக்கிறோம். அதைத்தான் சொல்வார்கள், இந்த சஞ்சித கர்மாவில் ஒரு பகுதியை தீர்ப்பதற்கு இப்பிறவியை எடுத்து இருக்கிறோம். இந்த கர்மா ஜாதகரின் திருமணத்தன்று அக்னி குண்டத்தை சுற்றி வரும் சமயம் தீரும். அந்த அக்னி குண்டத்தை சுற்றுற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பொழுதுதான் அந்த சஞ்சித கர்மாவோட ஒரு பகுதி, மிச்சம் இருக்கிற பகுதி தீரும். அடுத்தது பிராப்த கர்மா. இப்பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டிய கர்மா பிராப்த கர்மான்னு சொல்லுவோம். இந்த பிறவியில் இப்போ பிறவி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் நம்ம என்னென்ன கர்மாவை அனுபவிக்கணுமோ அதற்கு பேர் தான் பிராப்த கர்மான்னு சொல்லணும். நமது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அவர்கள் அனுபவிக்க முடியாத சில கர்மா மிச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் இந்த பிறவியில் சேரும். நாம் அனுபவித்தது போக எஞ்சி இருப்பது சஞ்சித கர்மாவில் போய் சேர்ந்துடும். ஆக இதுதான் பிராப்த கர்மா. அடுத்தது மூணாவது பிரியமான கர்மா. இப்பிறவியில் நாம் பிராப்த கர்மாவை அனுபவிக்கும்போது தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் பாவ புண்ணியங்களின் தொகுப்பு தான் பிரியமான கர்மா. இந்த பிரியமான கர்மா சஞ்சித கர்மா பிராப்த கர்மாவோட